அடுத்த 48 நாளுக்குள்ள சிம்மராசினியர்களே உங்களுக்கு தான் ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல பெரிய திருப்புமுனை வர இருக்குது. அது ஒரு உறவு மூலியமா வரப்போகுது. அந்த உறவு யாருன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். நானே ஹவுஸ் ஒய்ஃபா வீட்ல உட்காந்துக்கிட்டு சிம்ம ராசி நேரம். நான் என்னத்த அப்படியே உட்காந்துட்டு யார் என்னன்னு என்ன வந்து மிரட்டிட்டு போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்காக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை இருக்குது. என்னத்த திருப்புமுனை இருக்குன்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய உறவுகள் ஒண்ணு பிளட் ரிலேட்டிவா இருக்கலாம். இவங்க எதுக்கு நம்மகிட்ட திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்காதீங்க. சிம்மராசினியர்கள் உங்களுக்கு ஸ்பெஷலா. அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குங்க. எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவீங்களா? தாராளமா ஜாதகம் பார்த்து சொல்லலாம். வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு. எனக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் கிடையாது. இப்ப எனக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு நிச்சயமா சொல்லலாம். டேரட் கார்டு பார்த்து சொல்லலாம். அப்புறம் பிரசன்னம் பார்த்தும் சொல்லலாம். எனக்கு உடம்பு சரியில்ல, பிரச்சனையா இருக்கு. இது வேற ஏதாவது டெக்னிக் இருக்கா? ரேக்கின்ற ஒரு டெக்னிக் இருக்குங்க. அது மூலியமா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லலாம். சரி, எனக்கு மனசு நிலையில ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு பழைய நினைவுகள் எனக்கு போட்டு படுத்திக்கிட்டே இருக்கு. NLP நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோகிராம் மூலியமா உங்களுக்கு தெரப்பி கொடுத்து அது மூலியமும் சரி பண்ணலாம். வேற என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் நிச்சயமா ஒரு சொல்யூஷன் இருக்கு. விடியாத இரவென்று எதுவும் இல்லை. நமக்கு சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு டெக்னிக் மூலியமா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ்க்கு இந்த வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லும்போது சில சமயங்களில் தாந்திரிக பரிகாரம் மூலியமா கூட உங்களுக்கு தேவைப்படலாம். அதையும் மந்திரங்கள் மூலியமாவும் தேவைப்படலாம். அது செஞ்சு உங்களுக்கு கொடுக்கும்போது, நீங்களே செஞ்சுக்கும் போது, நீங்களே கிளாஸும் கத்துக்கலாம். இதுக்கான பயிற்சி வகுப்பும் நடத்திட்டு இருக்கோம். இதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்க சரி பண்ணிக்கலாம். உங்கள் மூலியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட வாழ்க்கையை நீங்க சரி பண்றதுக்கான வாய்ப்புகளை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் கத்துக்கிட்டு. உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ப்ராப்ளமா இருந்தாலுமே எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. போகாரியா இருக்கார், முருகர் இருக்காங்க, நான் இருக்கிறேன். என் மூலியமா உங்களுக்காக அவங்க கொடுக்கறது ரெடியா இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில சொல்யூஷன் கிடைக்கும். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. முருகன் முருகன் அருளோட நம்ம அடுத்த 48 நாளைக்கு இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த நாள்ல இருந்து அடுத்த 48 நாளுக்குள்ள உங்கள் ராசிக்கான விஷயங்கள் சில தெரிஞ்சுக்க போகிறோம். சில உறவுகள் உங்கள் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. மேபி பார்ட்னராக இருக்கலாம், மேபி லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், நண்பர்கள் யாராக வேணாலும் இருக்கலாங்க. உங்கள் ராசிக்கு யார் வந்து அமைய போகிறாங்க, அவங்கள அந்த உறவுகளை அந்த வரக்கூடிய ஆஃபரை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை வேண்டான்னு ஒதுக்கிடலாமா, நமக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க மூலியமா நமக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுது, நம்மளோட லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், அவங்க எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு அவங்க சாதகமாக இருப்பாங்களா, நமக்கு அவங்க பாதகமாக இருப்பாங்களா, இந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த 48 நாளுக்குள்ள உங்களுக்கு எந்த உறவு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த 48 நாளுக்குள்ள சிம்மராசினியர்களை உங்களுக்கு தான் ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல பெரிய திருப்புமுனை வர இருக்குது. அது ஒரு உறவு மூலியமா வரப்போகுது. அந்த உறவு யாருன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசி அப்படின்னாலே பேசிக்கா ராஜா. காட்டுக்க ராஜா சிங்கமா? சிம்ம ராசி. ஒரு கர்ஜனை, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட். நீங்க அப்படி எழுந்திரிச்சு நின்னாலே மற்றவங்க பார்த்து அப்படியே பயந்து அப்படியே அமைதியாகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தோற்றம். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் இருக்கலாம். இல்லை உங்கள் மனநிலையும் இருக்கலாம். உங்களோட பதவி கூட இருக்கலாம். எட போங்க சார், நானே ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் உக்காந்துக்கிட்டு சிம்ம ராசி நேரம். நான் என்னத்தை அப்படியே உக்காந்துட்டு யார் என்ன வந்து மிரட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்காக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை இருக்குது. இப்போ அதுவும் அடுத்த 48 நாளுக்குள்ள என்னத்தை திருப்புமுனை இருக்குன்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய உறவுகள் ஒன்று பிளட் ரிலேட்டிவாக இருக்கலாம், ஆர் உங்கள் சொந்தக்காரங்க, இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்க, செகண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி சர்க்கிள் சொல்லுவாங்க தெரியுங்களா? அதாவது கூட வீட்டில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள், அடுத்த அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி இவங்களாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனவங்க, அடுத்தது வந்து கொஞ்சம் மாமா, மச்சான் அந்த மாதிரி கொஞ்சம் அடுத்தடுத்த அந்த மாதிரி உறவுகளில் ஏதோ ஒரு உறவு உங்களை தொடர்பு கொள்வார்கள். ஆர் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூட போகலாம். இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல், ஏதோ ஒரு விஷயத்துக்கு போவீங்க. நீங்கள் கல்யாணத்துக்கோ யாருக்கோ ஒரு காது குத்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போவீங்க. அவங்கள பார்க்கும்போது பர்த்டே பார்ட்டியே கூட இருக்கலாம். போகும்போது அவங்கள பார்ப்பீங்க. இது எங்கேயோ பார்த்து எப்பயோ போன 5 வருஷம் முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற கூட உறவுகளாக இருக்கலாம். அவங்க திரும்ப உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண வருவாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கிப்பாங்க. உங்கள்கிட்ட என்னப்பா இப்படி இருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இவங்க எதுக்கு நம்மகிட்ட திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்காதீங்க. சிம்மராசினியர்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக
அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. ஆரம்பத்தில உங்ககிட்ட உதவி கேட்குற மாரி அவங்க கேட்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு உதவி செய்ற மாரி சூழ்நிலை கூட உருவாகலாம். இவனுக்கு எதுக்கு நான் உதவி செய்யணும்? இவன் போப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு அம்றாதீங்க. நார்மலாவே சிம்ம ராசி நேயர்கள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டா, அந்த கர்ஜனை வீரம் இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. ராஜாக்கு எல்லாருமே உதவி செய்வாங்கல்ல. நீங்களும் ராஜா தானே? உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிற நீங்க, இவங்க எதுக்கு திரும்ப வராங்கன்னு சும்மா ஃப்ரீயா விட்டுறாதீங்க. அவங்களுக்கு கேட்கக்கூடிய உதவி நீங்க உங்க மூலியமா ஒரு உதவி செய்ய முடிஞ்சது கேட்டாங்கன்னா செய்யுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கேட்டா செய்யுங்க. அவங்க வந்து புலம்புறாங்க, கஷ்டமா இருக்கு, இந்த மாரி இருக்கு, என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டா, ஏய் இரு இரு நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லி முன்னாடி போய் நீங்க நின்னு உதவி செய்யாதீர்கள். எனக்கு இந்த மாரி ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உதவி செய்யுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹெல்ப் உதவி தான் செய்ய சொல்றோம். நீங்க கடன் குடுத்து ஏமாற அந்த மாரிலாம் சொல்லல. அவங்க கேட்டா செய்யுங்க. ஒரு ஒரு ரூ. 50,000 குடுங்க, ஒரு 1,00,000 குடுங்க அப்படின்னு கேட்டா, உங்களால என்ன முடியுமோ உதவி செய்யுங்க. ஆனா இந்த உதவி சாதாரணமான விஷயமா இருக்காதுங்க. இந்த நீங்க சாதாரணமா செய்யக்கூடிய சின்ன உதவியாக இருந்தாலும், பெரிய உதவி வாட் எவர் த உதவி உதவி தான். செய்யும்போது ஹெல்ப் பண்ணும்போது, அவங்க மூலியமா உங்களுக்கு பெரிய நல்ல நன்மைகள் நடக்க வரும். ஒரு பிசினஸ்ல பெரிய டெவலப்மெண்ட்டோ, ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கோ, புது வேலை கிடைக்கிறதுக்கோ, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வேலை கிடைக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு விஷயம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு என்ன கிடைக்க போகுதுங்களா, அவங்க மூலியமா உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க இருக்குது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏமாற சொல்லல. நீங்க சாதாரணமா சிம்மராசி நேயர்கள் ஏமாற மாட்டீங்க. ஏமாற சொல்லல. கொஞ்சம் கவனிச்சு பொறுமையா இருந்து செய்யுங்க. அவங்க மூலியமா பெரிய நன்மை உங்களுக்கு நடக்கும். சரி இப்படி எடுத்துக்கலாம். அவங்க மூலியமா உங்களுக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ, இன்டைரக்ட்டா நீங்க யாருக்கோ ஒரு உதவி செஞ்சதுக்காக, உங்களுக்கு பிரபஞ்சம் வேற ஒரு விஷயமா உங்களுக்கு வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அன்னோன் பெர்சன் இல்ல நோன் பெர்சன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது நான் உதவி செஞ்சேன்ப்பா. நீங்க சாதாரணமா விட்டுடுவீங்க. ம். விட்டுட்டாலும் பிரபஞ்சம் பார்ப்பாங்க. என்ன அது இவனு உதவி செஞ்சிருக்கான். சரி இவனுக்கு என்ன தேவைப்படுது நம்ம குடுத்துடலாம்ன்னு சொல்லி, ஏதோ ஒரு விஷயம் மூலியமா உங்களுக்கு குடுத்துருவாங்க. மேபி யாருக்கு நீங்க உதவி செஞ்சீங்களோ, அந்த உறவு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரிலேட்டிவ். அவங்க மூலியமாவே கூட உங்களுக்கு பெரிய நன்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சிம்மராசி நேயர்களே நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. உதவி செய்ற மனப்பான்மை எப்பயுமே உங்ககிட்ட இருக்கட்டும். யாராவது ஒரு சின்ன ஒரு ரூ. 50 ரூ. 100 கேட்டா கூட அந்த உதவி செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருங்க. அப்படியே இருங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தவங்க நம்பர் கேட்குறாங்க, குடுக்குறோம். அவங்களும் அவங்களோட நம்பர் நம்மகிட்ட ஷேர் பண்றாங்க. சும்மா நம்ம மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். சேட் பண்ணும்போது ஏதோ கேட்டா செஞ்சுருங்க. பெரிய நன்மை உங்களுக்கு நடக்க காத்துக் கொண்டிருக்கிறது. அதனால இவங்களுக்கு எப்படி செய்றது? இவங்க வந்து ரொம்ப இதில தாழ்ந்தவங்களா இருக்காங்களே, இல்ல ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்காங்களே, நம்ம கிட்ட ஏன் இவங்க பேசுறாங்க? இந்த மாரிலாம் எதையுமே யோசிக்காதீங்க. யோசிக்காம சிம்மராசி நேயர்களே உங்களுக்காக தான் அந்த மாரி உறவு ஏதாவது வந்தா நீங்க சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டா உதவி செய்யுங்க. உங்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான ஏதோ ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்க இருக்குது அவங்க மூலியமாக. புரியுதுங்களா? அத செய்யுங்க. பொறுமையா இருந்து செய்யுங்க. சிம்ம ராசி நேயர்கள் தாங்க சரி எல்லாமே ஓகே தாங்க. எனக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும். எனக்கு இன்னும் நெறைய விஷயம் டெவலப் ஆகணும். லைஃப்ல நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நீங்க யாராவது நினைக்கிறீங்கன்னா, வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு எது தேவைப்படுகிறதோ, எந்த விஷயம் செஞ்சா உங்களோட வாழ்க்கை முன்னேறுமோ அத சொல்லிக் குடுத்து, நீங்க செய்யும்போது நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயமாவே இருக்குது. இந்த நேரத்த பயன்படுத்திக் கொள்வோம், உதவி செய்வோம். நமக்கு பெரிய நல்லது வருது பாருங்க. அத அக்செப்ட் பண்ணிப்போம். வாழ்க்கையில சூப்பரா முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.